ஐப்பசி அன்னாபிஷேகம் 2025 எப்பொழுது? இந்த நாளில் என்ன செய்தால் மகா புண்ணியம் கிடைக்கும்? ஒரு வருடத்தில் சிவபெருமானுக்கு நடைபெறும் மிக உயர்வான அபிஷேகங்களில் ஒன்று அன்னாபிஷேகம். ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் அன்னாபிஷேகத்தை ஒருமுறை தரிசனம் செய்தாலே கோடி முறை சிவ தரிசனம் செய்த புண்ணியம் வந்து சேரும். ஐப்பசி அன்னாபிஷேகத்தின் சிறப்பு மற்றும் இந்த நாளில் என்ன செய்தால் மிக பெரிய புண்ணியம் கிடைக்கும் என்பதனை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் மிக முக்கியமான ஆன்மீக விழாக்களில் ஒன்று அனைத்து சிவாலயங்களிலும் நடைபெறும் அன்னாபிஷேகம். ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாகும். ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியது. அப்படி ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்த அன்னதானத்தில் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக மிக விசேஷமானது. சுத்தமான பச்சரிசியை குலைவாக வடித்து அதை நன்கு ஆற வைத்து பிறகு அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானின் லிங்கமேனிக்கு முழுவதையும் போர்த்தி விடுவார்கள். அதோடு காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் இந்த அபிஷேகத்திற்கு மகா அபிஷேகம் என்று பெயர். அன்னாபிஷேகம் அன்று சிவபெருமானுக்கு சாத்தப்படும் ஒவ்வொரு அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம். இதனால் ஒரு அன்னாபிஷேகம் தரிசனம் கண்டால் கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணியம் கிடைக்கும். அதோடு அவரின் தலைமுறைக்கே அன்னதரித்தியம் என்பது ஏற்படாது. சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டாலும் வருடத்திற்கு ஒரு முறை குறிப்பிட்ட பொருட்களால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மிகவும் சிறப்புக்குரிய மிக பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. கார்த்திகை மாத சோமவாரமான திங்கட்கிழமைகளில் செய்யப்படும் சங்காபிஷேகம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதேபோல் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுவது சிறப்புக்குரியது. ஈசன் உலக உயிர்கள் அனைத்திற்கும் படியளந்த தினமாக இந்த நாளை புராணங்கள் குறிப்பிடுகின்றன. இறைவன் அனைத்து பொருட்களிலும் பரபிரம்மமாக நிறைந்திருக்கின்றார் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது. இத்தகைய மகிமை பொருந்திய ஐப்பசி மகா அன்னாபிஷேகம் இந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமையில் வருகிறது. நவம்பர் 4ஆம் தேதி இரவு 9:43 மணிக்கு துவங்கி நவம்பர் 5ஆம் தேதி இரவு 7:27 வரை பௌர்ணமி திதி உள்ளது. அன்றைய தினம் காலை 10:14 வரை அஸ்வினி நட்சத்திரமும் பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்துள்ளது. பெரும்பாலும் அன்னாபிஷேகம் அனைத்து சிவன் கோயில்களிலும் மாலை நேரத்திலேயே நடைபெறும். ஆனால் சில கோயில்களில் அந்த கோயிலின் பஞ்சாங்க விதிகளின்படி காலையில் நடத்தப்படுவது உண்டு. இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் வரும் நாளில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுவது மிக மிக விசேஷமானதாகும். பொதுவாக அன்னாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வரும் நாளிலேயே நடத்தப்படுவது வழக்கம். பரணி நட்சத்திற்குரிய அதிபதி சுக்கிரன். சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் சிவபெருமானின் அன்னாபிஷேகத்தை தரிசித்தால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகபாகமான வாழ்க்கை அமையும், முக்தியும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த நாளில் அன்னாபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அன்னாபிஷேகத்தை தரிசித்தாலும் மிக பெரிய புண்ணியம் வந்து சேரும். இந்த முறையில் ஐப்பசி அன்னாபிஷேகத்தை அனுசரித்து சிவபெருமான் மற்றும் உமையாரின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.